Taste the Daily. திருவள்ளூரில் உள்ள இணை சார் பதிவாளர் அலுவலகத்தில் சர்வர் செயலிழந்ததால் 4 மணி நேரம் பத்திரப்பதிவு தடைப்பட்டது. காலை 10 மணியிலிருந்து பிற்பகல் 2 மணி வரை சர்வர் வேலை செய்யாததால் பத்திரப்பதிவுக்காக வந்தவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகினர். பத்திரப்பதிவு துறையினரோ சர்வரை சரி செய்ய எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் மெத்தனமாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது. ஸ்டாலின் ஆட்சியில் அரசு அலுவலகங்களுக்கு செல்லும் பொதுமக்களை அதிகாரிகள் மதிக்காமல் அலட்சியப்படுத்துவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகே குளத்தில் மூழ்கி பள்ளி மாணவன் பரிதாபமாக உயிரிழந்தார். தென்னம்பட்டி இந்திரா நகரை சேர்ந்த சக்திவேல் என்பவரின் 8ஆம் வகுப்பு படித்த 13 வயது மகன் நிஷாந்த் தனது நண்பர்களுடன் அப்பகுதி மந்தை குளத்திற்கு குளிக்க சென்றுள்ளார். 20 அடி ஆழமான குளத்தில் திடீரென நீரில் மூழ்கி நிஷாந்த் உயிரிழந்தார். விடிய ஆட்சியில் குளத்தில் அளவிற்கு மீறி மண் அள்ளியதால் இத்தகைய துயரம் நிகழ்ந்ததாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில் தனியார் பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்யும் பணியில் தனியார் ஓட்டுநர் பயிற்சி பள்ளி ஊழியர்கள் ஈடுபட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. பள்ளிப்பட்டு, ஆர்கேபேட்டை, திருவாலங்காடு, திருத்தணி ஆகிய பகுதிகளில் உள்ள 39 பள்ளிகளின் 155 வாகனங்கள் ஆய்வு செய்யும் பணி நடைபெற்றது. இதில் திருத்தணி வருவாய் கோட்டாட்சியர் கனிமொழி 8 பள்ளி வாகனங்களை ஆய்வு செய்துவிட்டு சென்ற நிலையில் மற்ற வாகனங்களை தனியார் ஓட்டுநர் பயிற்சி பள்ளியில் வேலை செய்யும் ஊழியர்கள் ஆய்வு செய்தனர். விடியா திமுக ஆட்சியில் அரசு அதிகாரிகள் தனியார் பள்ளி வாகனங்களை முறையாக ஆய்வு செய்யாமல் பள்ளி மாணவர்களின் உயிரோடு விளையாடுவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சேலம் மாவட்டம் நெய்க்காரப்பட்டி அருகே நடைபெற்ற எருதாட்டம் போட்டியில் காவலரை காளை ஒன்று முட்டி தூக்கி வீசிய சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. புத்தூர் அக்ரஹாரத்தில் உள்ள முனியப்பன் கோவிலில் வைகாசி மாத திருவிழாவையொட்டி எருதாட்டம் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் 70க்கும் மேற்பட்ட காளைகள் பங்கேற்ற நிலையில் ஆயிரக்கணக்கான பொதுமக்கள் நிகழ்ச்சியை கண்டு ரசித்தனர். இந்த நிலையில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்த காவலர் கதிரவன் என்பவரை காளை ஒன்று முட்டி தூக்கி வீசியது. இதில் படுகாயமடைந்த அவர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் ரயில் நிலைய யார்டில் கார்களை ஏற்றிச் செல்லும் சரக்கு ரயிலின் 3 பெட்டிகள் தடம் புரண்டு விபத்திற்குள்ளானது. சரக்கு ரயிலின் 3 பெட்டிகளின் சக்கரங்கள் தண்டவாளத்தை விட்டு கீழே இறங்கி தடம் புரண்டதால் சென்னையிலிருந்து அரக்கோணம் வழியாக திருவனந்தபுரம் செல்லும் விரைவு ரயில், பெங்களூரு செல்லும் லால்பாக் அதிவிரைவு ரயில்கள் பாதி வழியில் நிறுத்தப்பட்டன. இதேபோன்று சென்னை புறநகர் மின்சார ரயில்களும் 30 நிமிடங்கள் காலதாமதமாக இயக்கப்பட்டன. இந்த நிலையில் நீண்ட நேர போராட்டத்திற்கு பிறகு தடம் புரண்ட சரக்கு ரயில் தண்டவாளத்தில் தூக்கி நிறுத்தப்பட்டது. சிவகங்கை மாவட்டம் காளையார்கோவில் காவல் நிலையத்தில் பணியாற்றி வந்த காவல் உதவி ஆய்வாளர் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. காளையார்கோவில் காவல் நிலையத்தில் கடந்த 1 மாதமாக காவல் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வந்த ராஜ்குமார் 1 வாரம் விடுமுறை முடிந்து பணிக்கு திரும்பிய நிலையில் காவலர் குடியிருப்பில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். தனக்கு விருப்ப ஓய்வு வழங்க வேண்டுமென ராஜ்குமார் வைத்த கோரிக்கையை உயர் அதிகாரிகள் மறுத்ததால் தற்கொலை செய்து கொண்டாரா அல்லது பணிச்சுமை காரணமாக தற்கொலை செய்து கொண்டாரா என விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. நிர்வாகத்திறனற்ற அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் பணிச்சுமை காரணமாக காவலர்களின் தற்கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருவதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூர் அருகே ஓசியில் மது பாட்டில் தராததால் டாஸ்மாக் கடையை சூறையாடிய கும்பலின் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பூத்தாம்பட்டியில் உள்ள டாஸ்மாக் கடைக்கு வந்த நாடு கண்டனூரை சேர்ந்த சதீஷ் என்பவர் பணம் கொடுக்காமல் மதுபான பாட்டிலை கேட்டபோது விற்பனையாளர் கண்ணதாசன் மறுத்துள்ளார். அவரை தகாத வார்த்தைகளால் திட்டிவிட்டு சென்ற சதீஷ் சிறிது நேரத்தில் மது போதையில் தனது நண்பர்களுடன் வந்து விற்பனையாளரை தாக்க முற்பட்டதுடன் பயங்கர ஆயுதங்களுடன் கடையின் இரும்பு கதவை தாக்கி சூறையாடிவிட்டு தப்பிச் சென்றார். விடியா ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறை மீது துளியும் பயம் இல்லாததால் மது போதையில் தாக்குதல் சம்பவங்கள் அதிகரித்து விட்டதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது.